அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 நுழைகிறாருங்க. எனவே ஏப்ரல் மாதம் முதல் குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு எழுதிய தலைவிதி அடுத்த ஓராண்டிற்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக அமைய போகிறது. பஞ்சமஸ்தானமாகிய 5 குரு வந்திருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமாகிய 5 நுழைந்திருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பது மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது. பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக சஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கதையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார்.
இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவுல இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள், குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். குரு பகவானுக்கு மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்பட்டாலும் கூட குருவின் சஞ்சார அமைப்பு கோல்சார விதியின் அடிப்படையில் மிகவும் வலுவாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் பல சிரமங்கள் ஏற்படும். ஆனால் இவர் தற்போது மிக வலுவாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் 100% உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் நடைபெற்று குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்து தித்திப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். 7.5 சனியின் இறுதியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்பது இனிதாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள், பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியும் 2இல் இருக்கிறார். இந்த தருணத்தில் ராகு 3இலும் கேது 9இலும் இருப்பது அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதுவரை சந்தித்து வந்த உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். அலைச்சல்கள் வெகுவளவில் குறைகிறது. மேலும் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன. உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி 2இல் இருந்தாலும் குரு 5இல் நுழைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மேலதிகாரிகளின் உதவி, நிர்வாகத்தினரின் பாராட்டு என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும். அலைச்சல் வெகுவரவில் குறைவதோடு மகர
மகர ராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய இடமாறுதல் உள்ளிட்ட விஷயங்கள் பணி நிறைவை கொடுப்பதோடு மட்டுமல்லாது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்காமல் பல அதிரடியான சலுகைகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகள்ல எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் துர்நிச்சலுடனும் தைரியத்துடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க. அவை அனைத்தும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. நீங்கள் நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய தொழில மிகப்பெரிய அளவில் அபரிவிதமான லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பு மளமளவென அதீதமாக கிடைக்குங்க. வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் மூலம் சௌகரியமான ஆடம்பரமான வாழ்க்கை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கலைத்துறையில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. குரு பயிற்சி துவங்கியவுடனே தேர்தல் வெற்றி மிகப்பெரிய அளவில் தித்திப்பான செய்தியாக கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய மனமாற்றம், ஏமாற்றம் போன்ற அனைத்திலும் மாற்றம் காட்டப்பட்டு நல்லதொரு உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பண்ணை நிலம், புதிய நிலம் வாங்குதல் யோகம் போன்றவை மிக சிறப்பாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு 5ஆம் இடத்திற்கு வருவது மோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு